இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே அதுவுமா நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்றதுனால இன்றைக்கி மட்டன் எடுத்தாச்சு. மட்டனில் வந்து கொஞ்சமாக கிரேவியும் கொஞ்சம் தண்ணி குழம்பும் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு எண்ணெய் விட்டு மிளகு, சோம்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை முடி தேங்காய், சின்னதாக இருந்ததால் அரை முடி தேங்காய் நான் போட்டுட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடணும். நான் மட்டனில் வந்து உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதிலே தான் வந்து கொஞ்சமாக எடுத்து கிரேவிக்கும், எங்கள் வீட்டில் குழம்புல போடுற பீஸ் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அந்த வாசனைக்காக ஒரு 5, 6 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்தது ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் வந்து கலருக்காக போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வறுத்துட்டு கறியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு 2 விசில் இல்லைனா 1 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கிற கறி குழம்பு ரெடி. இந்த விசில் வரத்துக்குள்ளே நான் மட்டன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே போட்டிருக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடணும். வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் இதுக்கு போட்டிருக்கேன். நான் கரம் மசாலா கூட போடலை. எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா நம்ம மட்டனையும் போட்டுட்டு நல்லா வதக்கி ஸ்லோ பண்ணி வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு கடைசியாக மிளகுத்தூள் இருந்தால் போடுங்க. என்கிட்ட இல்லைன்றதுனால நான் போடலை. இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், மட்டன் தண்ணி குழம்பு, பீஸ் வந்து நான் கம்மியாக தான் போட்டு செஞ்சுருக்கிறேன் மட்டன் தண்ணி குழம்புல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், அரைச்சி விட்ட தக்காளி ரசம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தக்காளியுமே நல்லா அரைச்சி விட்டுட்டு செஞ்சுருக்கிறேன். அடுத்தது மட்டன் வறுவல், இதிலே முட்டை வேக வச்சு போட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.